ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. செருபாபேல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது, உன்னுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே நீ நினையாத காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்னா செய்து முடிப்பார். செருபாபேல் என்று சொல்லப்படுகிற ஒருவன் அந்த தேசத்தில் சிறிய மனுஷனாக இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார் என்றதற்கு இந்த வார்த்தைகள் ஆதாரம். 7வது வசனம் சொல்லுது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ என்ன செய்வனா சமபூமி ஆவாய். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக தருகிறார். தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி நம்முடைய சுய பலத்தை வைத்து, நம்முடைய சுய பிரயாசத்தை வைத்து எத்தனையோ காரியத்துக்காக நம்ம என்ன செய்யறோம்னா முயற்சி எடுக்கிறோம். ஆமே, என்ன செய்கிறோம், வேலைக்கு போகிறதுக்காக, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம். ஆனால் இந்த எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிக்கிறவர் யாருன்னா கர்த்தர் தான். அவர் ஆசீர்வதிக்கலை அப்படின்னா நம்ம எடுக்கிற எந்த ஒரு பிரயாசமோ முயற்சிகளோ வீணாக போயிடும். நம்ம எவ்வளோ பாடுபடுகிறோம், எவ்வளவோ காரியத்துக்காக நாங்கள் பிரயாசத்தை எடுக்கிறோம். ஆனால் இந்த பிரயாசத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் வாய்க்க பண்ணுவார். நம்முடைய பராக்கிரமத்தினால, நம்முடைய பலத்தினால நம்ம எவ்வளவு போராடினாலும் பல நேரத்தில் நம்ம தோல்விகள் என்ன செய்யறோம்னா சந்திக்கிறோம். நம்ம எவ்வளவோ போராடுறோம், எவ்வளவோ இதற்காக நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஆனால் நம்மளால என்ன செய்ய முடியல, ஒரு சில காரியத்தில் ஜெயிக்க முடியல, ஒரு சில காரியத்தில் மேற்கொள்ள முடியல. காரணம் என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவர் திட்டம் பண்ணியிருக்கிறது, அவருடைய காரியத்தினால, அவருடைய கரத்தினால அவர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று நினைக்கிறது நிச்சயமாய் கர்த்தர் செய்து முடிப்பார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், நீதிமொழிகள் 21:31 சொல்லப்படுகிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு குதிரை இப்போ கூட தேசத்தில் ஆங்காங்கே போர் நடந்து கொண்டிருக்கிறது. இது போல குதிரைகள் யுத்தத்துக்காக ஆயத்தமாக்கப்படலாம். ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஜெயத்தை தருகிறவர் யார் என்று சொன்னால் தேவனுடைய ஆவியானவர். தேவனுடைய ஆவியானவர். எத்தனை விதமான சம்பவங்களை இன்னைக்கு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிறோம். பல சவுதி அரேபியா, கல்ஃப் கண்ட்ரிலாம் பல தேசங்கள், நேற்று கூட இங்கே ஜெபம் நடந்தது, பல தேசங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எல்லாமே கர்த்தருக்கு சித்தம் நடக்காது. ஆமே, ஆண்டோடைய வசனம் சொல்லு, கடைசி நாளில் யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேள்விப்படுவீங்க, ஆனாலும் முடிவு உடனே வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ எல்லா தேசத்திலும் இப்போ இன்னைக்கு யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்தின் செய்தியை நம்ம கேட்டு கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டது. தேவனுடைய ஆவியானவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு தீங்கு அணுகாது. நேற்று கூட ஒரு 2-3 குடும்பத்துக்கான ஜெபம் பண்ணினோம். அவங்க இந்த சவுதி அரேபியாவுடைய ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்காங்க. குண்டு விழுறதெல்லாம் வீடியோ எடுத்து அவங்க ரமேஷ் அண்ணனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் பார்க்குறோம், அவங்க பக்கத்தில் சவுதி அரேபியா ஏர்போர்ட்லேயே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் எங்களுக்கு நடக்குது, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் பார்த்துட்டு அவங்க ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை நிச்சயமாக என்ன செய்வார்னா பாதுகாப்பார். நம்முடைய பலம், நம்முடைய பராக்கிரமம் ஒன்றுமே இல்லை. பெரிய யுத்தத்தின் நடுவில் நான் பெரிய பலசாலி, நான் காப்பாற்றப்படுவேன், இல்லை யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, நான் மட்டும் எப்படியாவது நான் தப்பித்து கொள்வேன் அப்படின்னு நினைக்க முடியாது. ஒரே ஒரு அணுகுண்டு ஒரு பெரிய இத்தனை கிலோமீட்டருக்கு, இத்தனை மைலுக்கு ஒரு கிராமத்தையே இல்லாமல் செய்து விடுகிறது. அப்போது எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய யுத்த வீரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால்
அவர் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவித்து காப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்போ நம்முடைய பலத்தை நம்பி, நம்முடைய பராக்கிரமத்தை நம்பி ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. எல்லாவற்றிலும் ஒன்றை விசுவாசிக்கணும், கர்த்தருடைய ஆவியானவர் எதை நினைக்கிறாரோ அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நான் பராக்கிரமத்தினால நான் சண்டை போட்டு இதை நான் ஜெயிக்க முடியும். நான் பல நேரத்தில் சண்டை போட்டு தோற்று போயிடும். சண்டை போட்டு நம்ம வெறுமையாக சூழ்நிலை அடைவோம். ஆனால் கடைசியாக நம்ம எங்கே வருவோம்னா, ஆண்டவரே நீர் என்ன திட்டம் பண்ணியிருக்கிறீர், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது கர்த்தருடைய ஆவியினாலே நமக்கு எல்லாம் சாதகமாய் மாறும். நான் வேகமாக சொல்லுகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. எப்போ நடக்குதுன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலோடு இருக்கிற வரைக்கும், சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுலுக்கு கீழே தான் அந்த இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இருந்தாங்க. அவ்வளோ உயரமான ஒரு மனுஷன் இவன் தான். இஸ்ரவேலில் முதல் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா. இவனை கொண்டு தான் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலையும், இஸ்ரவேலுக்காக அழைக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லக்கூடிய யாருன்னா சவுல். அவன் தான் முதலாவது கர்த்தர் இஸ்ரவேலுக்கே ராஜாவாக கொண்டு வரார். அதுக்கு பிறகுதான் எல்லாரும் வராங்க, சவுலுக்கு அடுத்து தான் எல்லாம் வராங்க. ஆனால் சவுல் ஒரு காரியத்தை செய்யாமல் போனதுனால கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு என்ன பண்ணார்னா விலகி போனார். இவர் விலகி போன பிறகு ஒரு பொல்லாத ஆவி, கர்த்தரால் விடப்பட்ட ஆவி சவுல் என்ன செய்யுதுன்னா கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இது எப்போ நடக்குதுன்னா, 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேலே வந்து இறங்கிட்டார்னா தாவீதின் மேல் வந்து இறங்கிட்டார். அது வரைக்கும் சவுலோடு இருந்து, அது வரைக்கும் சவுல் கூட ராஜாவாக இருந்து அரசாட்சி செய்தவ, எப்போ சவுலை ஆண்டவர் வேணான்னு சொல்லி தள்ளிட்டாரோ அது முதற்கொண்டு யார் மேலே இருந்தார்னா தாவீது மேலே இருந்தார். ஆனால் இந்த விஷயம் யாருக்கு தெரியாது அப்படின்னா, சவுலுக்கு தெரியாது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை விட்டு போயிட்டாருன்னு தெரியாது. ஆகையினால தான் சவுல் அதுக்கு பிறகு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் பெரிய தோல்வியை சந்திக்கிறார். இது வரைக்கும் போய் ஜெயத்தை பார்த்த சவுல், இது வரைக்கும் ஜெயமாய் அரசாண்ட சவுல், இதற்கு பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் போனதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, பல நேரத்தில் அவர் பல இடத்துல தோற்று போய் வருகிறார். நல்லா கவனிங்க. சவுலுக்கு வந்து பெரிய யுத்தங்கள் தெரிந்திருக்கலாம், சவுலுக்கு ஞானம் நிறைந்திருக்கலாம், சவுல் மிக உயரமான மனுஷனாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மனுஷனை கொண்டு ரட்சிக்கிறவர் அல்ல. கர்த்தர் மனுஷனுடைய பலத்தினால் ரட்சிக்கிறவர் அல்ல. கர்த்தர் மனுஷனுடைய தைரியத்தை வைத்து ரட்சிக்கிறவர் அல்ல. அவருடைய ஆவியினால தான் சவுலை இதுவரைக்கும் என்ன செய்தார்னா நடத்தி வந்தார். என்னைக்கு வந்து சவுல் வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கலையோ அன்னைக்கே என்ன பண்ணார்னா ஆவியானவர் சவுலை விட்டுட்டு போயிட்டார். போன பிறகுதான் என்ன நடக்குது அப்படின்னா, தாவீதின் மேலே அந்த அபிஷேகம் வந்து இறங்குது. ஆவியானவர் கூட இருந்தார். தாவீது வந்து என்ன செய்யறாருன்னா சுரமண்டலத்தை எடுத்து, அதுக்கு பின்னாடி இருக்கிற வசனம்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவன் தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது சவுலுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி சவுலை விட்டு நீங்கி அவன் சுகமானான், கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சான். காரணம் என்னன்னா, சவுலுக்குள்ள என்ன நினைப்பு, நான் பெரிய பராக்கிரமசாலி, நான் பெரிய யுத்த வீரன், நான் பெரிய ஆளு, நான் எப்படியும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா தேவனுடைய ஆவி இல்லாம ஒரு மனுஷனால் ஒன்றையும் என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது. ஆமே. தேவனுடைய ஆவியினால தான் இன்னைக்கு நாம் நிலை நிற்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால தான் நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ சவுல் நினைக்கிறது நான் ஜெயிக்க முடியும், தன்னுடைய மனுஷ பலத்தையும் தன்னுடைய இராணுவத்தின் பலத்தையும் சவுல் அதிகமாக நம்பினார். எதை நம்பியிருந்தார்னா, அவர் கூட இருந்த இராணுவ தளபதியில் நம்பினார். இந்த தளபதி இருந்தால் நிச்சயமாக என்ன செய்வேன், நான் யுத்தத்தில் வெற்றி பெறுவேன், நான் நிச்சயமாக பெரிய ஜெயத்தை எடுப்பேன். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், கர்த்தருடைய ஆவியான உன்னை விட்டு போன பிறகு நீ எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தோல்வியில் இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம்
13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே கிதியோனை குறித்து சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 15-13 வாசிக்கும் பொழுது, அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இருக்க கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளால் அவனை கட்டி, அடுத்த வருஷம் சொல்லு, லேவி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணி, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் கைகளில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு எடுத்து அதனாலே எத்தனை பேரை கொண்டு போட்டான்? 1000 பேரை கொண்டு போட்டான். சிம்சோனுக்கு இருக்கிற பலத்தை போல அதுக்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கு பின்னாடியும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பலனை கர்த்தர் யாருக்கு கொடுத்திருந்தார்னா சிம்சோனுக்கு கொடுத்திருந்தார். சிம்சோனை வந்து எப்படிப்பட்ட கயிறுனாலையும் சங்கிலினாலும் கட்ட முடியாது. அப்படி கட்டி வைத்து பெலிஸ்தர் உன்மேல் வருகிறாங்கன்னு சொன்னா அந்த கயிறு என்ன செய்யறான்? நூல்பட்ட நெருப்பு போல ஒண்ணுமே இல்லாம ஆகுது. ஒரே ஒரு கழுதையின் தாடை ஒரு எலும்பை எடுத்து எத்தனை பேரை கொண்டு போடுறாரு? 1000 பேரை கொண்டு போறார். எப்போ நடக்குது அப்படின்னா கர்த்தருடைய ஆவி அவன் மேல். அப்போ ஆவியானவர் வந்துட்டார்னா நம்மளும் 1000 பேர் என்ன பண்ணலாம்? கொண்டு போடலாம் அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, நினைக்காது. கர்த்தருடைய ஆவி வரணும், நம்ம தலைகீழ வண்டி ஓட்டலாம் அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய ஆவி வந்த உடனே அந்த நாட்கள்ல இருந்த பெலிஸ்தர்களை சங்கரிக்கும்படி சிம்சோனை ஒரு பெரிய ரட்சகனாக எழுப்பியிருந்தார். சிம்சோனை ஒரு பெரிய அந்த இடத்துக்கு அந்த ஜனங்களுக்கு ஒரு ரட்சகராக கர்த்தர் எழுப்பியிருந்தார். ஆனா இந்த சிம்சோனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியலன்னா தொடவே முடியல. ஒரு மனுஷன் அந்த மேல கை போட முடியல. ஒரு மனுஷன் அந்த மனுஷனை அற்பமா பார்க்க முடியல. ஒரு மனுஷனும் அந்த மனுஷன் மேல அவ்வளவு சாதாரணமா கிட்ட நெருங்க முடியல. நடந்தது என்னன்னா, ஒரு நாள் வந்தது, சிம்சோன் தன் தரிசனத்தை எல்லாவற்றையும் செய்தானா வெளிப்படுத்தி போட்டான். நீங்க 16 அதிகாரத்துல வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. 16-19 அங்க வாசிக்கும் பொழுது அங்க ஒரு ஸ்திரீனிடத்துல போய் அவன் சேர்ந்த பிறகு அவனுடைய 7 ஜடைகளை சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு என்ன செய்யுதுன்னா நீங்கி போனது. 16-20 வாசிப்போமே. 16-20 சிம்சோனே, பெலிஸ்தியர்கள் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் என்ன செய்யறான்னா நித்திரையை விட்டு விழித்து, இங்கேதான் கவனிக்கணும், கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை இவன் என்ன செய்யலன்னா அறியவே இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி பல முறை பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு செகண்ட்ல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவாரு. அவர் இறங்கின மாத்திரத்துல இவருக்கு அந்த சங்கிலி ஆனாலும் கயிறு ஆனாலும் எல்லாத்தையும் உடைத்து போட்டு எதிர்க்க இருக்கிற மனுஷனை கொன்று போடுவார். ஆனா இப்பொழுது என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். என்ன நினைக்கிறான்னா, இந்த பலத்தை கர்த்தர் எனக்கு நிரந்தரமா கொடுத்துருக்கிறாரு, அந்த பலன் என் கூட இருக்குது, என் பலத்தினால் என்ன பண்ணுவேன், இப்போ உதறி போட்டுட்டு இப்போ வெளியே போறேன் பாருன்னு சொன்ன மாத்திரத்துல அடுத்த வசனம் சொல்லுறது, பெலிஸ்தியர் அவனை என்ன பண்றாங்க, பிடிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அவனுடைய பலம் இல்லைங்க, அவனுடைய பராக்கிரம் இல்லை, அவனுடைய சுய ஒரு சக்தி இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கணும். இவ்வளோ நாள் ஒரு மனுஷனை யாரும் பிடிக்க முடியல, இவ்வளோ நாள் ஜெயிக்க முடியல, இவ்வளோ நாள் அந்த மனுஷன் தான் அந்த தேசத்துல மிகுந்த பலன் வாய்ந்தவனா இருந்தான். ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா, அவனை பிடிச்சு அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையின் நடுவில் என்ன பண்ணினா மாமரைக்க வச்சுட்டாங்க. நம்முடைய பலத்தினால நம்முடைய பராக்கிரமத்தினால நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சா கடைசியா எங்க தான் போயிருப்போம்? சத்தமா சொல்லுங்க, மாவு தான் அரைப்போம், மாவு அரைப்போம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நினைச்சா நம்ம எப்பொழுதுமே ஜெயத்தை பெறுவோம். ஆமே.
கர்த்தருடைய ஆவியானவன் நினைச்சா நம்ம எப்பொழுதுமே மாற்றப்படுவோம். சவுலை குறித்த வேதத்தில் நான் ஒரு காமிச்சு கொடுத்தேன், சிம்சோனை குறித்த பார்க்குறோம். இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தருக்குள்ள நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா இது என்னுடைய பலன், இதுல நான் உறுதியா இருப்பேன், எப்பொழுதும் இந்த பலன் எனக்குள்ள தங்கியிருக்குன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா கிடையாதுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்மை நடத்துகிறவர். ஆமே. டெய்லி நம்ம எழுந்துக்கிறோமே, யாருடைய பலன்? நம்ம எழுந்துட்டு நேற்று நல்லா, இப்போ நம்ம அதிகபட்சமாக சாப்பிட்றதே என்னதான் சாப்பிட்றோம்? 2 வேளை தோசை, அதுக்கப்புறம் ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு சாப்பாடு. இதில் எந்த ஒரு சக்தியும் தான் கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த ஸ்ட்ரென்த்துமே கிடையாது. எப்போ பாரு ஒரு தோசை, ஒரு வெள்ளை சாதம், தோசை வெள்ளை சாதம். இதை சாப்பிட்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இதை சாப்பிட்டு எப்படி இவ்வளோ நாள் உயிர் வாழ்கிறோன்னு நமக்கு ஆண்டவருக்கு மட்டும் தானே பண்ணுவோம் தெரியும். ஆமே. எதனா நல்லா டெய்லி பழத்தை சாப்பிட்டு, நிறைய காய்கறிகளை சாப்பிட்டு, சக்தி வாய்ந்த பொருட்களை நிறைய சாப்பிட்டு தைரியமாக இருந்தால் கூட பரவாயில்ல. சரி பரவாயில்ல, நான் டெய்லியும் பாதாம், முந்திரி, பிஸ்தா இப்படிலாம் சாப்பிட்றேன், அதனால் என்ன பண்ணுறேன், நான் பலனாக இருக்கிறேன்னு சொல்லலாம். விடிஞ்சா இது தோசை வெள்ளை சோறு, தோசை வெள்ளை சோறு, இதை சாப்பிட்டு 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 ஒரு பலனும் கிடையாது. ஏதோ வயிறு நிரப்பணமே என்ன பண்ணுறது, வாயில் போட்டு கிளம்ப வேண்டியது. இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் டெய்லி வேலைக்கு போகிறோம், வேலையை செய்கிறோம், மொத்த பலனையும் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் எங்கேருந்து வந்துன்னா கர்த்தருடைய கிருபை. ஆமே. அப்போது இன்னைக்கு நம்ம ஒன்று விசுவாசிக்கணும், நம்முடைய பராக்கிரமத்தினால, நம்முடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாமே நடக்கும். நம்முடைய பலத்தை நம்பி இல்லை. இப்போ 3 காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தருடைய ஆவியினாலே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றப்படும். யாருடைய ஆவியினால? நம்முடைய குணத்தினால் இல்லைங்க, இல்லை நம்முடைய பேச்சினால் இல்லை, இல்லை நம்முடைய திறமையினால் இல்லை, கர்த்தருடைய ஆவியினால நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 2:1, அப்போஸ்தலர் 2:14, அப்போஸ்தலர் 2:41 இதெல்லாம் படிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 2:1 எடுத்து வாசிப்போம். பெந்தெகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்தபோது ஓரிடத்தில் என்ன செய்கிறாங்கன்னா வருகிறாங்க. அங்கே என்ன நடக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் போல் உண்டாகி சடுதியாய் ஒரு சத்தம் உண்டானது, அந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்து எல்லாரும் என்ன செய்கிறார்னா நிரப்ப ஆரம்பிக்கிறார். இதுதான் முதலாவது. 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவரை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு என்ன பண்ணுங்கன்னா செவி கொடுங்க. இதெல்லாம் பேதுரு பேசுகிறாரு. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிற அந்த நாளில், கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பப்படுகிற அந்த வேலையில் 11 பேரோடு கூட இருந்த ஒரு மனுஷன் தான் யாருன்னா பேதுரு. பேதுரு யாரு? 11 பேரோடு இருந்தார். எல்லாம் கூட்டத்தோடு கூட்டமாக இருந்தார். ஆனால் ஆவியானவர் வந்து நிரப்பப்பட்ட போது, ஆவியானுடைய அந்த பலன் நிரப்பப்பட்ட போது இவர் என்ன செய்கிறார்னா எழுந்து பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் கவனிங்க. நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுங்க, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கன்னு பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் நினைக்கிறபடி இவர்களெல்லாம் வெறி கொண்டவர் அல்ல, பொழுது விடைந்து 3ஆம் மணி வேலையாக இருக்குதுன்னு சொல்லி இவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பேச்சினுடைய முடிவு 41வது வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நான் வேகமாக சொல்லி 41வது வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். எத்தனை ஆயிரம் பேர்? 3000 பேர். நல்லா கவனிப்போம். கர்த்தருடைய ஆவியினாலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்ன செய்யுதுன்னா மாற்றப்படுகிறது. பேதுரு 11 கூட 12 பேரோட ஒரு சீஷனாக இருந்தார். இருக்கிறதுலே ரொம்ப பயந்து போயிருந்தார். இருக்கிறதுலே ஆண்டவரை பிடித்து வைக்கும் போது ஆண்டவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் மறுதளிக்கவும் இருந்தார். ஆனால் தேவனுடைய ஆவியின் பலத்தினால எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார்னா பேசுகிறார். எல்லாம் கவனிங்க. நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு யார், அவர் எப்படி இறந்தார், அவர் எப்படி உயிர் தெழுந்தார், எப்படி எங்களுக்கு தரிசனமானார் பேசுகிறார். இவருடைய பேச்சை கேட்ட அந்த இடத்துல இருந்த 3000 பேர் என்ன செய்கிறாங்கன்னா ரட்சிக்கப்படுறாங்க. இவ்வளோ காலம் பேதுரு பேசினாருங்க.
ஆனால் யாருமே என்ன பண்ணல, கேட்கல. இவ்வளோ காலம் பேதுரு பேசியிருப்பாரு, யாரும் ரட்சிக்கப்பட்டதா வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் கர்த்தருடைய பலத்தினால 3000 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரட்சிக்கப்படுறாங்க. நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு நாம் அல்ல, தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமே, நாம் அல்ல. இவர் நினைச்சா ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாதுன்னா ரட்சிக்க முடியாது. ஒருவேளை இவர் பேசினா ஒருத்தர் இவருடைய பேச்சு என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நீ 12 பேர்ல ஒருத்தன் தானே, அமைதியாரு, அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பலத்தினால் இந்த மனுஷன் பேசும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் வருது, பெரிய எழுப்புதல் வருது. இவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்களாம். 3000 பேர் ஒரு மெசேஜில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரட்சிக்கப்படுறாங்க. காரணம் என்னன்னா, இவர் ஒரு சாதாரண ஒரு மீனவர் தான், இவர் ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனால் கர்த்தருடைய பலன் அவரோடு கூட இடைப்படும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு கூட இடைப்படும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடிகிறது. குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர் எப்படி இருந்தார் ஒரு காலத்தில் அப்படின்னா, மார்க் 17:70-71 நீங்கள் வாசிக்கும் பொழுது, மார்க் 14:70 வாசிக்கும் பொழுது எடுத்துட்டீங்களா? அவன் மறுபடியும் மறுதலித்தான். பேதுருவை பார்த்து இப்போ எல்லாம் கேட்குறான், நீயும் இயேசுவோடு கூட இருந்த ஒருவன் தான் ஒத்து இருக்குதுன்னு சொல்லும் போது அதுக்கு அவன், நீ சொல்லுகிற மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி, இவருடைய பலன் வந்து இவ்வளவுதான். நீ யாருன்னு கேட்டா இவர் சொல்றாரு, நான் இயேசுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அவரை பார்க்கல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. உடனே சபிக்கிறதற்கும் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒரு மனுஷனுடைய பலன் இவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியாது, போராடவே முடியாது. ஆனால் இதே பேதுரு தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படும் போது அநேக ஜனங்களுக்கு முன்பாக வைராக்கியமா பேசுகிறார். அநேக ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக எழுந்து நின்று, இயேசுதான் உண்மையானவர், இயேசுதான் உங்களை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தவர், இயேசு உங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு உயிர் தெழுந்தார் என்று சொல்லி பகிரங்கமா பேசுறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எப்படி இப்படி ஒரு மாற்றம் வந்ததுன்னா, கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன். நீங்க அப்போஸ்தலர் 12:5 வாசிக்கும் பொழுது அங்கேயும் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிற, 12:5-6 வாசிக்கும் பொழுது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவில் என்ன செய்யறானா நித்திரை பண்ணியிருந்தான். காவல்காரன் கதவுக்கு முன் இந்த சிறைச்சாலை காத்து கொண்டிருந்தான். காவல்காரர் கதவுக்கு முன்னாடி இந்த சிறைச்சாலை என்ன செய்யறானா காத்து கொண்டிருந்தாங்க. ஒரு காலத்தில் பேதுரு எப்படி இருந்தார்னா, இரவு நேரம் வந்துச்சு, சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினாரு, அமைதியாக ஓரம் போய் படுத்துட்டார். ஆனால் அடுத்த நாள் இவருக்கு தலையே போகுது. அடுத்த நாள் என்ன பண்ண போகுது, தலை போகுது. ஏரோது வந்து குறித்த நாளுக்கு முந்தின நாளில் பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு இவர் என்ன பண்ணலன்னா, பெருசாக அழுது புலம்பலை, கத்தலை, சபிக்கலை, இவன் நான் வந்து வெளியே போனேன்னு கேட்கல. 2 சங்கிலினால கட்டப்பட்டு நல்லா என்ன பண்ணுறாருன்னா தூங்குறார். இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? இந்த தைரியம் எப்படி பேதுருக்குள்ளே வந்ததுன்னா, கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஆவியானவர் பேதுருவோடு இருந்தபடினால அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்யறனா முழுவதுமாக மாற்றினார். ஆமே, நீ நிறைய மனுஷனுடைய வாழ்க்கையை நம்முடைய பலத்தினால மாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம். யாரான பலத்தினால? நம்முடைய பலத்தினால. நம்ம அடித்தா யாருன்னா என்ன பண்ணுவாங்க, மாறிடுவாங்க. அடிச்சு சொரணை தான் என்ன பண்ணுவோம், சத்தமாக சொல்லுங்கள், கெட்டே போயிடும். அடுத்து நம்ம நல்லா பேசுறதுனால என்ன பண்ணுவாங்க, யாருன்னா மாறிடுவாங்க. பேசுறதுனால 5 பைசாக்கு என்ன கிடையாது, சத்தமாக சொல்லுங்கள், பிரயோஜனமே, மாறவே மாட்டாங்க. இல்லை நம்ம கத்துறதுனால யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, மாற மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முழுவதும் என்ன செய்வார்னா மாற்றுவார். எத்தனை பேர் நம்புகிறோம்? ஆமே, அவர் நினச்சா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்.
பயந்து ஒளிந்து கொண்டிருந்த பேதுரு இன்னைக்கு வெறியங்கமா பயங்கரமா பிரசங்கிக்கிறார். எல்லாருக்கும் முன்பாக சாட்சியா இருக்கிறார். சிறைச்சாலை நடுவில் கவலை இல்லாம என்ன செய்யறாருன்னா 2 கைகள் கட்டப்பட்ட நிலைமையில தைரியமா தூங்குறார். இது தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னா கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனை பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனை பலப்படுத்தும் போது அவன் கர்த்தருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக மாற்றப்படுகிறான். 2வது ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 2வது, கர்த்தருடைய ஆவியினாலே நம்முடைய நம்பிக்கை நிலைத்திருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 125வது சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 125வது சங்கீதம் 1வது வசனம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்க. யாரை கர்த்தர் நிலைத்திருக்க பண்றான்னா, அவருடைய ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் என்றைக்கும் அசைக்கப்படாத இருக்கிற ஒரு சீயோன் பர்வதத்தை போல, ஒரு மலையை போல திடமா இருக்கிறான். என்றைக்கு என்ன செய்யறது இல்லை, அசைக்கப்படுகிறது இல்லை. அவனுடைய நம்பிக்கை உறுதியா இருக்கிறது. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன். என்னை கர்த்தருடைய பலத்தினால ஆண்டவனை நடத்துறான்றவன் எந்த சூழ்நிலை வரும்போதும் அவன் என்ன செய்யறதுன்னா பயப்படுறதே கிடையாது. அதான் வேதம் சொல்லுது, சீயோன் பர்வதத்தை போல நிலைத்திருப்பாங்களாம். அவங்க பதறி போக மாட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, பதறுகள் தான் என்ன செய்யணும், காற்றடிக்கும் போது பதறு பறந்து போயிடும். ஆனால் மலைகள் என்ன செய்யாது, பறக்கவே பறக்காது. புயல் வந்தாலும் மலைகள் பறக்காது. இப்போ சீயோன் பர்வதத்தை போல ஒரு மனுஷன் நிலைத்திருக்கிறோன்னா அவன் கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்தவனா இருக்கணும், கர்த்தருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கணும், அவன் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவனா இருக்கணும். ஆமே. வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 9:24 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9:24, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை செய்வானா பெற்றுக்கொள்வான் என்று அறிகிறீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். சொல்லுகிறாரு, சாலை போட்டியில் கலந்து கொள்ளுகிறவங்க எல்லாரும் நிச்சயத்து இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஓட மாட்டாங்க. எல்லாருக்குள்ள ஒரு பெரிய நிச்சயம் இருக்கும், எப்படியாவது போயிட்டு அந்த ப்ரைஸ் என்ன பண்ணணும், வாங்கணும், எப்படியாவது போய் ஜெயிக்கணும், எப்படியாவது போய் அங்கே நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆனால் பவுல் சொல்கிறாரு, அப்படி இந்த உலகத்தில் போராடுகளுக்கே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் போது நீங்களும் நானும் இந்த உலகத்துக்காக ஓடலை, அழிவில்லாத நித்திய ஜீவனை பெறும்படி, நம்ம அழிவில்லாத பரலோக ராஜ்யத்தை பெறும்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கர்த்தருடைய ஆவியினால் நிலைத்திருக்கணும். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படி இருக்குது, அசையாமல் இருக்கிற பர்வதத்தை போல, அசையாமல் இருக்கிற மலைகளை போல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட தங்கியிருக்கும் போது, அவர் நம்மை பலப்படுத்தும் போது, எல்லா சூழ்நிலையிலும் அசையாமல் இருக்கிற பர்வதத்தை போல நம்ம எப்படி இருப்போம்னா திட நம்பிக்கையோடு இருப்போம். எந்த சூழ்நிலை வேணா வரலாம், எப்படி வேணா வரலாம், என்னுடைய ஓட்டத்தில் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவா. எத்தனை பேர் நம்பிக்கை உண்டு? ஆமே. நமக்கு நம்பிக்கை இருக்கு, இது என் பலத்தில் ஓடல, கர்த்தருடைய ஆவியானவர்னால நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நம்ம வாழ்க்கை நம்ம நடத்தினோம் அப்படின்னா 4 நாள் கூட என்ன பண்ணாது, ஓடவே ஓடாது. இப்போவே ரொம்ப போராடி தான் ஓடிட்டு இருக்குன்றீங்களா, 4 நாள் கூட ஓடாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நடத்தினா அந்த ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம். நித்திய ஜீவனை பெறும் வரைக்கும் நம்முடைய நம்பிக்கை நிலைத்திருக்கும். நித்திய ஜீவனில் நம்ம பங்கடைகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளும் உடைத்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருப்பார். எந்த நேரத்தில் நம்ம நம்பணும், என் வாழ்க்கையை நீங்கள் நடத்தலப்பா, உங்கள் பலன் தான் இம்மட்டும் ஓட வைத்து கொண்டிருக்கிறது, உங்கள் பலன் தான் என்னை இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறது, உங்கள் பலன் தான் என் வாழ்க்கையில் இம்மட்டுமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய பராக்கிரமோ நம்முடைய பலத்தினால நம்ம குடும்பத்தை ஒரு நாள் நம்ப முடியாது, நடத்தவே முடியாது. ஒரு நாள் கூட, ஏன் 1 மணி நேரம் கூட நடத்த முடியாது. ஏன்னா அவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியினால நம்முடைய வாழ்க்கையில் பெரிய நம்பிக்கை உண்டு. 3வது நான் ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 3வது, கர்த்தருடைய ஆவியினாலே நாம் என்ன செய்வோம்னா
உயர்த்தப்படுவோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 49வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 22:49. விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவருக்கு மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை என்ன செய்கிறீன்னா தப்பு வைக்கிறீர். தாவீது ராஜானுடைய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் கடைசியாக இந்த பாடலை பாடுறாரு ஆண்டவருக்கு முன்பாக, என் சத்துருகளுக்கு முன்பாக என்னை விலக்கி விடுவிக்கிறீர், எனக்கு விரோதமாக எழும்பின மனுஷனுக்கு என்னை செய்கிறேன்னா என்னை உயர்த்தி அவனுக்கு முன்பாக என்ன செய்கிறீர் தப்பு வைக்கிறீர். இவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம சொல்லும் போது, கர்த்தருடைய ஆவியினால ஒரு மனுஷன் எப்படி உயர்த்தப்பட முடியும் அப்படின்னு தாவீது நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் நான் கர்த்தரை நம்பியிருந்தேன். கர்த்தர் என்ன செஞ்சார்னா, என் சத்துருகளுக்கு எனக்கு விரோதமாக எழும்பினவனுக்கு எல்லா மனுஷனுடைய கைக்கும் என்னை விலக்கி விடுவித்து என்னை நீ உயர்த்தியிருக்கிறார். இது நான் எடுத்த ஜெயம் இல்லை, நான் எடுத்த பெரிய வெற்றி இல்லை, ஒருவேளை நான் எடுத்த பெரிய ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு நன்மை, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு கிருபை. இவர் சொல்லுகிறாரு 2 சாமுவேல் நீங்கள் 7:8 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, தாவீதை குறித்து 2 சாமுவேல் 7:8 வாசிக்கும் பொழுது, இப்பொழுதும் நீ என் தாசனாகி தாவீதை நோக்கி சொல்லுகிறது என்னவென்றால், இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தை விட்டு எடுத்து உன்னோடு இருந்து சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பெரியோர்களுக்கு நாமத்துக்கு ஒத்த நாமத்தை நான் என்ன செய்தேன் உண்டாக்கினே, ஏற்படுத்தி குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் நாள் வரைக்கும் நடந்தது போல இருக்கும்படி சொல்றாரு பாருங்களேன். கர்த்தர் எப்படி உயர்த்துறாருன்னா, ஆடுகளுக்கு பின்பாக அலைந்திருந்த உன்னை நான் என்ன செய்தேன்னா இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பாக நான் எப்படி மாத்திட்டேன்னா ராஜாவா மாத்தினேன். இவருடைய வாழ்க்கை எங்க ஆரம்பிக்குது? ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்த தாவீது இப்படிதான் இருந்தார். இவருடைய ஆரம்பமே கர்த்தர் சொல்றாரு, ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி கர்த்தரை நம்பி வரும்போது, கர்த்தருடைய கரம் அவனை நடத்தும் போது அப்படி எப்படி மாறுறாருன்னா, இஸ்ரவேல் தேசத்துக்கு ஜனமா அந்த ஜனக்கூட்டத்துக்கு அதிபதியா மாறுறார். பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை, இப்படிப்பட்ட ஒரு நாமம் வேற யாருக்குமே இல்லைன்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் தாவீதை உயர்த்துறார். காரணம் என்ன? அவர் எடுத்த பிரயாசம் இல்லை, அவர் எடுத்த முயற்சி இல்லை, கர்த்தருடைய பலன் தாவீதை உயர்த்தினது. அதனால தான் தாவீது தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்து சொல்றார். 2 சாமுவேல் 7:18 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 சாமுவேல் 7:18, தாவீது ராஜா ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தெளிவா சொல்றாரு, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது, என் கையில் ஒரு பெரிய பலன் இல்லை, என் கையில் பெரிய ஆசீர்வாதம் இல்லை, நான் எதுவும் பெரிய சம்பாதித்தவன் கிடையாது, நான் பெருசாக ஒன்றும் அதிகாரம் படைச்சவன் கிடையாது, நான் பெரிய ஆளுமையில் இருந்தவன் இல்லை, ஆனால் இதுவரைக்கும் நீ கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், உங்களுடைய கரந்தான் இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தது. கர்த்தருடைய ஆவியினாலே ஒரு மனுஷன் என்ன செய்வானா உயர்த்தப்படுவான். ஆடுகளுக்கு பின்னாடி தான் அலைந்து கொண்டிருந்தேன், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை தான் இருந்தேன், எனக்குன்னு ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னை முன்குறித்தார், கர்த்தர் என் மேல் அபிஷேகம் பண்ணினார், கர்த்தருடைய ஆவியானவர் நிலைத்திருந்தார், கர்த்தருடைய ஆவியானவர் கூட தங்கியிருந்தார்.
இன்றைக்கு நான் எப்படி இருக்குன்னா, பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தர் தலையாய் உயர்த்தி என்னை ஆசீர்வதித்து என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். சகல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். சகல சத்ருவின் கண்களை கர்த்தர் குருடாக்கி, சகல சத்ருவுக்கு கர்த்தரனை விலக்கி இன்றைக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார் சொன்னா, இது என்னாலே வந்தது அல்ல, தேவனுடைய ஆவியினாலே உருவாக்கப்பட்டது, தேவனுடைய ஆவியினாலே உண்டானது. நம்முடைய பலமோ பராக்கிரமோ அல்ல, தேவனுடைய ஆவியினாலே நாம் நிலைத்து நிற்போம். தேவனுடைய ஆவினாலே நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும். தேவனுடைய ஆவியினாலே நாம் உயர்த்தப்படுவோம். இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம்.